ஹிந்து மதம் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு எளிமையா ஒரு கேள்வி வருது. இந்த இந்து மதம் அப்படிங்கிறதே வெள்ளையர்கள் பேர் வச்ச பிறகு உருவான மதம். ஹிந்து மதம் அப்படின்னு ஒரு மதமே இல்லை அப்படிங்கிறது. ஒரு இந்து மதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவரா? உங்களுடைய பதில்? ஒரு விதத்துல இந்த மதத்துக்கு ஆங்கிலேயர்கள் பெயர் கொடுத்தாங்கிறத ஒத்துக்கலாமே ஒழிய இந்த வார்த்தை முன்னாடி இல்லைங்கிறத சொல்ல முடியாது. இருந்திருக்கு. நம்ம லார்ஜர் இந்தியன் சப்கான்டினென்ட், நம்ம பாரத தேசத்தின் ஒரு மிகப்பெரிய பரப்பர அளவுல பார்த்தேன்னா, இப்போ காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா இந்த மாதிரி நதிகள் பெரினியல் ரிவர்ஸ் இல்ல. மழை வந்தா நன்னா ஜலம் வரும், இல்லாட்டா வராது. அளவுல பார்த்தேன்னாலும் அவ்வளவு அகலம் இல்ல, அவ்வளவு நீளமும் இல்லை. அண்ட் ஒன்னு அரேபியன் சீக்கு போயிடும், இல்லாட்டா பே ஆஃப் பெங்காலுக்கு போயிடும். அதனால ஜியாகிரபி அடிப்படையில பார்த்தேன்னா இந்த நதிகளை விட முக்கியமான 3 நதிகள், ஒன்னு பிரம்மபுத்திரா, 2வது கங்கா, 3வது சிந்துன்னு சொல்லக்கூடிய இண்டஸ். இந்த 3 நதிகள் ஹிஸ்டரி அடிப்படையில ரொம்ப முக்கியமான நதிகள். 3 நதிகளுக்குமே அடிப்படை இந்த ஹிமாலயன் பிளாட்டோல இருந்து ஆரம்பிக்கும். பாரத தேசம் வழியாக பங்களாதேசத்துக்குள்ள பிரம்மபுத்திரா போறது, இல்லாட்டா பாரத தேசத்திலேயே ஆரம்பிச்சு பங்களாதேஷ் வழியா போறது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரெண்டுமே சங்கமிக்க பெரிய நதிகள். கிட்டத்தட்ட 3900 கிலோமீட்டர் ஒன்னும், கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் இன்னொன்னும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு பேசன் ஆறுது. அதுதான் இந்த பங்களாதேஷ்ல இந்த ரிவர் பேசன். முக்கியமான இன்னொரு நதி தான் சிந்துன்னு சொல்லக்கூடிய இண்டஸ். அது டிபெட் அப்படி நம்ம பாரத தேசம் பாகிஸ்தான் வழியா போய் அரேபியன் சீல போய் சிந்து ப்ராவின்ஸ்ல போய் கலக்கிறது. இப்ப இந்த பிரம்மபுத்திராக்கு முக்கியத்துவம் இருக்கே ஒழிய பிரம்மபுத்திராவுக்கு ஹிஸ்டரியில அவ்வளவு சிக்னிபிகன்ஸ் இல்ல. சிந்து அந்த இண்டஸுக்கு அப்புறத்துல இருக்கக்கூடிய பாமீர் மவுண்டன்ஸ், ஹிந்து குஷ் பர்வதங்கள், இது வழியாதான் கிரேக்கியர்கள், ரோமானியர்கள், ஈரானியர்கள் இவெல்லாம் வருவா. அவளுக்கு இந்த சிந்து நதிக்கு அப்புறத்துக்கும் கங்கைக்கு இப்புறத்திலும் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா கங்கா அண்ட் இண்டஸ்க்கு நடுவுல வரக்கூடியது பஞ்சாப், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பாகிஸ்தானின் மிக முக்கியமான பகுதிகள், அப்புறம் நம்ம முழு தெற்கு பாரதம், இதெல்லாம் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அப்படி இருக்கிற கணக்குல ரோமானியர்கள், கிரேக்கியர்கள், அதுக்கப்புறம் வந்த ஈரானியர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த இடத்தை குறிப்பிடுவதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு பெஞ்ச் மார்க் தேவைப்பட்டது. அந்த ஒரு முக்கியமான பெஞ்ச் மார்க் தான் சிந்து அப்படிங்கிற அந்த நதி. அந்த சிந்துங்கிறது சம்ஸ்கிருத சப்தம். ஆனா சிந்து அப்படிங்கிறது 2 குறிக்கும். ஒன்று நதியையும் குறிக்கும், மற்றொன்று கடலையும் குறிக்கும். போத் ரிவர் அண்ட் ஓஷன் ஆர் ரெஃபர் டு அஸ் சிந்து. இப்ப நீங்க உப்புன்னு எடுத்துட்டேன்னா வடமொழியில் அதற்கு சைந்தவம்னு பேரு. சைந்தவம்னா சிந்துவிலிருந்து பிறந்ததுன்னு அர்த்தம். அப்படின்னா கடலிலிருந்து பிறந்ததற்கு உப்பு, சைந்தவம்னு பேரு. அதே சமயத்துல நதிக்கும் சிந்துன்னு பேரு. பாரதியாருடைய பாடல் சிந்து நதியின் இசை, இப்படிதான் அவர் பாடுறார். அதனால சிந்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். பிரம்மபுத்திராவை விட கங்கை எப்படி இருந்தாலும் நம்ம தேசத்துக்குள்ள ஓடி இருக்கு, ப்ராப்ளம் இல்ல. சிந்து அப்படிங்கிற அந்த ரிவர் ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை. அந்த வார்த்தையானது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிருக்கலாம். இப்ப பார்த்தேன்னா வங்காள மொழியில், பெங்காலி மொழியில வக்காரமே கிடையாது. அந்த மொழியில இப்ப நம்ம வணக்கம்னு சொல்றோம் இல்லையா, பெங்காலியில கிடையாது. அதனால வித்யா வித்யாவாயிடும், சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ஆயிடும், விருந்தாவனம் பிருந்தாவனம் ஆயிடும். அதே மாதிரி இப்ப தெற்கு மொழியில பாலு அப்படின்னு சொல்றதெல்லாம் கர்நாடகாவுக்கு வந்த எல்லாம் ஹாலுன்னு மாறிடும். மாரட்பள்ளிங்கிறதெல்லாம் தேவன ஹள்ளின்னு மாறிடும். அந்த மாதிரி சக்காரம் அந்த பர்ஷியன் மொழியில அப்புறத்துல இருந்தவாளுக்கு கிடையாது. சக்காரத்தை ஒண்ணு குறைச்சிருக்கலாம், இல்லாட்டா அதை இக்காரத்தால போட்டிருக்கலாம். அப்போ சிந்துங்கிறது ஒண்ணு ஹிந்துன்னு ஆயிருக்கணும், இல்லாட்டா இந்துன்னு ஆயிருக்கணும். உங்க கேள்வி இது நம்ம சம்ஸ்கிருத புஸ்தகங்கள் தமிழ் அகராதியில வந்திருக்கான்னு கேட்டா, ஹிந்துங்கிற சப்தம் அடியேன் படிச்ச வரைக்கும் ராமாயணம் மூலம் சேவிச்சிருக்கேன், மகாபாரதம் சேவிச்சிருக்கேன், புராணங்கள் ஓரளவுக்கு 6-7 புராணம் மூலம் சேவிச்சிருக்கேன். ஹிந்துங்கிற சப்தம் இல்லை.